சுகமே ரசிப்பதில் சுகமே ரசிப்பதில் சுகமே புன்னகை மலரோ புன்னகை மலரோ அமுதத்தை கூடி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான வீடியோவை எப்படி ஜஸ்ட்டு சிம்பிளாக எடிட் பண்ணுறதா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய அல்க்மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு சர்ச்சுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ரீல்ஸ் 28 சர்ச் பண்ணுங்கள். ரீல்ஸ் ரீல்ஸ் 28ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஃபைல் ஓப்பன் ஆகும். பீட் மார்க் அண்ட் எஃபெக்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் ஃபைல் தான். அதனால் ரெண்டையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து அல்க்மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து அப்லோட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி 2 ஃபைலையும் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சேக் எஃபெக்ட் அப்புறம் பீட் மார்க் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பீட் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து சாங்கு ஒரு இடத்துல 3 லேயர் எஃபெக்ட்ஸும் கொடுத்துருப்பேன். சாங் கொடுத்துருக்கேன், அப்புறம் வந்து 3 லேயர் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டில் வந்துடுங்க. ஃபஸ்ட்டில் வந்துட்டு இந்த ப்ளே பட்டனுக்கு அப்புறம் ஒரு அம்புக்குறி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக 2.8ன்னு இருக்கும், அதில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கேர்ள்ஸ் ஃபோட்டோ மட்டும் வந்து எடிட் பண்ண போகிறீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கேர்ள்ஸ் ஃபோட்டோவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்கள் பாய்ஸ் ஃபோட்டோவும் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து கேர்ள்ஸ் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபுல் கம்போசிஷன் ஏரியா 5வது ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு ப்ளே பண்ணதுக்கப்புறம் ஒரு கம்புக்குறி 2 வாட்டி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கான் பக்கத்தில் வந்து ஐக்கான் இருக்கும், இதை வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கேர்ள்ஸ் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுறதா இதையும் வந்து கேர்ள்ஸ் ஃபோட்டோலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த 3 லேயரில் வந்து எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறது லாஸ்ட்டில் சொல்கிறேன், வீடியோட லாஸ்ட்டில். நெக்ஸ்ட் அடுத்து வந்துடுங்க. அடுத்து வந்துட்டு கேர்ள்ஸ் ஃபோட்டோ மட்டும் எடிட் பண்ணுறோம்னா திரும்ப கேர்ள்ஸ் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை 2 வாட்டி கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாய்ஸ் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன், ஏன்னா பாய்ஸ் ஃபோட்டோ வச்சு நான் எடிட் பண்ண போகிறேன். அதனால் மீடியா கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணி அதே மாதிரி ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு 2 வாட்டி கிளிக் பண்ணிட்டு இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் வீடியோட எண்டு வரையும் நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு இதுக்கு வந்து நான் வந்து கேர்ள்ஸ் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாய்ஸ் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பேக் வந்துடுங்க. பேக் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 லேயர் கொடுத்துருப்பேன், அதை வந்து எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு இந்த அம்புக்குட்டியை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்ருங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்துடுங்க. லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே அப்படி விட்ருங்க. இது கீழே விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ கிளிக் பண்ணி அந்த இதில் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துடுங்க. இப்போ வந்து ஒன்று ஆட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 2 செகண்டை கிளிக் பண்ணுங்கள். செகண்டை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் போய்ட்டு அதே மாதிரி நீங்கள் இப்போ எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணணுமோ அதே மாதிரி வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கீழே இழுத்து விட்ருங்க. விட்டுட்டு ஃபோட்டோ வந்து ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு டைல்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் இது மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 2 ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 3 இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா
நெக்ஸ்ட் மிச்சம் இருக்கிறது எல்லாத்துலேயும் பாய்ஸ் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு 2 வாட்டி கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கொடுக்குறீங்க ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ விட்ருங்க. விட்டுட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து வீடியோட எண்டு வரையும் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டு வரையும் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு சேக் எஃபெக்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எஃபெக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நான் கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜ் வந்துடுங்க. ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இமேஜை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. எஃபெக்ட்ஸ் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப அந்த இமேஜுக்கு மேலே இருக்க குரூப் 1 இருக்குல்ல அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு வந்து அதாவது வந்து பக்கத்தில் வச்சுட்டு குரூப் 1ன்றதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கண் ஐக்கானை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி இதை வந்து காப்பி லேயர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பீட் மார்க் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்க இமேஜுக்கு போங்க. ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கலாம் அந்த இமேஜ் போங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எஃபெக்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் போய்ட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக 2.08 வச்சுட்டு அதே ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர்னு இருக்கும் அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்துடுங்க. ஃபஸ்ட்டில் வந்துட்டு இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த இமேஜோட ஒட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுருங்க. இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஆட் ஆயிரும். கரெக்டாக ஆட் ஆனதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் 2வது இருக்க இமேஜோட எஃபெக்ட்ஸை வந்து காப்பி பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸில் போய்ட்டு இந்த மாதிரி வேணாம் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்னு இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இமேஜ் 3 லேயர் இருக்குல்ல 3 லேயரில் வந்துடுங்க. 3 லேயருக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஒரு இமேஜ் இந்த மாதிரி இமேஜை கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அம்புக்குறி அதை கிளிக் பண்ணி இந்த 2 ஐக்கானை ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஒரு இமேஜ் விட்டுட்டு ஒரு இமேஜுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு இமேஜ் விட்டுட்டு ஒரு இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். பேக் வந்துடுங்க. ஒரு இமேஜ் விட்டு நெக்ஸ்ட் இமேஜில் இந்த எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்க எல்லா ஃபோட்டோவுக்கும் நீங்கள் வந்து ஒரு இமேஜ் விட்டுட்டு ஒரு இமேஜ் இந்த எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணோம்ல இந்த இமேஜுக்கு வந்துடுங்க. இதை வந்துட்டு இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணோம்ல ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த இமேஜில் வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி பேஸ்ட் ஸ்டைல் போய்ட்டு அதே மாதிரி ஆஃப் பண்ணிட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு இமேஜுக்கு இது வந்து 2 இமேஜுக்கு மட்டும்தான். கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மீத வந்து லாஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டில் பண்ண பார்த்தீங்களா இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட் பண்ணிவிட்டு கண்ணாய்க்கான வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே உள்ளதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணாத ஃபோட்டோ வந்து கிளிக் வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணல. இப்போ வந்து இமேஜை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த லைனில் வச்சுட்டு அதே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதை வந்து கரெக்டாக அந்த இமேஜோட ஒட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் ஆகிருக்கும். இதே மாதிரி லாஸ்ட் இமேஜுக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேல பார்த்திங்கன்னா அம்புக்குறி ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.